ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ப்ரெக்னென்சியோட 11th வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் ப்ரெக்னென்சியோட 11th வீக்கில் உங்கள் பேபி பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அந்த சைஸில் இருப்பாங்க. அவங்களோட லென்த் வந்து 4.1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருப்பாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 45 கிராம் இந்த அளவுக்கு இருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்திப்பழம் சைஸ்க்கு இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த 11th வீக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த டைமில் உங்கள் பேபியோட கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அந்த கழுத்து பகுதி வளர ஆரம்பிக்கும். தலை வந்து உடம்போட ஒட்டி இருக்காமல் தனித்து வளர ஆரம்பிக்கும். அதே போல் இந்த வீக்கில் வந்து நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக தெரியும் இல்லையா அந்த ஸ்கேனில், அது எல்லாமே குழந்தையோட எலும்புகளாக இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைமுடி இருக்கு இல்லையா, தலைமுடியோட மயிர்கால்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, தலைமுடி வளர்வதற்கான ஒரு அமைப்பு, அது வந்து இந்த டைமில் வளர ஆரம்பிச்சிருக்கும். அவங்களோட அசைவுகளை வந்து நம்மளால் உணர முடியாது, ஆனால் அவங்க வந்து அசைய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே போல் அவங்களோட ஈரலுக்கும் குடலுக்கும் இருக்கிற அந்த சவ்வு இருக்கும் இல்லையா, அந்த நடுவில் ஈரலுக்கும் குடலுக்கும் நடுவில் இருக்க சவ்வு வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். சப்போஸ் உங்கள் பேபி வந்து உள்ளே இருக்க அந்த பனிக்குட நீரை வந்து குடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விக்கல் வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ், உங்கள் உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னா, மெட்டபாலிசம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, உங்கள் உடம்போட மெட்டபாலிசம், அந்த பேபி வந்து உள்ளே இருக்கிறதுனால மெட்டபாலிசம் வந்து ஒரு 20% அளவுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் உங்களோட உடம்போட அந்த ஹீட் இருக்கு இல்லையா, ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால உடம்போட சில பகுதிகளில் வந்து மாற்றம் இருக்கலாம். அதனால் அடிக்கடி தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். நீர் சத்து வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம கர்ப்ப காலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீர் சத்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல் உங்களோட முடி நகங்களோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு ஏப்பம் வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கும். இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறைய உங்கள் உடம்புல நிறைய சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேபியோட வாய்ஸ் பாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இந்த டைமில். அதே போல் 28 வாரம் அந்த போக்கில் 28 வாரம் இருக்கு இல்லையா, 28 வாரம் ஆகும்போது அவங்க வந்து அளவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது குழந்தை வந்து அளக்கூட வாய்ப்புகள் இருக்குது 28 வாரத்தில். ஆனால் அதை வந்து நம்ம கேட்க முடியாது, உணரவும் முடியாது. அதே போல் அவங்களோட கண் இமைகள் இருக்கு இல்லையா, ஐலிட்ஸ், அதுவுமே வந்து டெவலப் ஆகிட்டுருக்கும். ஆனால் அவங்களோட கண் இமைகள் வந்து மூடின மாதிரி தான் இருக்கும். கண் வந்து மூடி தான் இருப்பாங்க. 28 வார போக்கில் 28 வாரம் ஆகும்போது அவங்க கண் இமைகளை வந்து திறந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 28 வாரத்துலேருந்து அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். அவங்களால கண்களை திறந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே தான் வந்து 11th வீக்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.